ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹாஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு கிச்சனில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குக் வித் கோமாளி ஸ்பெஷல் க்ரீன் சிக்கன் ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கோம். வேறு என்னெல்லாம் சமைக்கிறோன்றதை வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சாம்பாருக்கு பருப்பு எப்படி வேக போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 2-3 முறை கழுவிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 4-5 பல் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு வேக வச்சு எடுக்கும் போது இந்த மூடியை சுற்றி மஞ்சள் தூளெல்லாம் கரைப்பட்டுரும். அதை நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி கரைப்படாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பருப்போட ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம சமைக்கிற குக்கிங் ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் 2 விசில் நீங்கள் எப்படி வேக வச்சு எடுப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம மூடி மேலே வர கரையெல்லாம் படாமல் பார்த்துக்க முடியும். இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ பருப்பை அடுப்பில் வச்சாச்சு. கூடவே அரிசியும் சாப்பாடுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் தான் செய்ய போகிறேன். அரை வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. சாப்பாடு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வெடிச்சுக்கலாம். இப்போ சாம்பார் தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம இப்போ கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு புளி ஆட் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணால் இங்கே மஞ்சள் கரைப்படாதுன்ட்டுன்னு. இப்போ பாருங்கள், இந்த மூடியை நம்ம எப்படி மூடணுமோ அதே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு காய் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். இதில் எப்படி க்ரீன் சிக்கன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனை 4 முறை தண்ணியில் கழுவி எடுத்துருக்கோம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ க்ரீன் சிக்கனுக்கு தேவையான பொருள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. புதினாவை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையெல்லாம் இன்னொரு முறை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தது எல்லாத்தையும் சிக்கனோடு சேர்த்து மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இதை ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 அன் ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ சிக்கன் நல்லா மேரினேட் ஆகி வந்துடுச்சு. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்குன்னு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க, எண்ணெயிலே வேக விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ திறந்து விட்டு வதக்கி விடுங்க. இப்போ சிக்கன் பாதி குக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்குது, மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதே மாதிரி நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். நல்லா சுருள வதக்குங்க. இன்னும் இது நல்லா வதங்கணும். இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ரீன் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எதில் வேணால் சேர்த்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச் மெனு இது தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.